கிடைத்ததை விரும்பினால் அது மகிழ்ச்சி. ஸோ வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். மகிழ்ச்சி, நான் எத்தனை வருடம் வாழ்ந்தேன் என்பது வாழ்க்கை அல்ல. 90 வயது வரை வாழ்ந்தேன் வாழ்ந்தது. எத்தனை வருடம் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறோமோ அதுதான் வாழ்க்கை. 90 வயதில் 50 வருடம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தேன் என்றால் அதுதான் வாழ்க்கை. 90 என்பது வாழ்க்கை இல்லை. ஸோ வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். பெண்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். ஒன்றும் இல்லை, தமிழ் பண்பாட்டை கலாச்சாரத்தை பின்பற்றினால் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ. எந்த துறை வேண்டுமானாலும் இருக்கலாம். பல துறைகளில் உள்ள பெண்கள் சொன்னார். எந்த துறை வேண்டுமானாலும் இருக்கலாம். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வதென்றால் தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பின்பற்றினால் மகிழ்ச்சியாக வாழ. எப்படி எப்படி அடுத்தவர்கள் மீது அன்பு செலுத்துவது, விட்டு கொடுத்து வாழ்வது, விருந்தோங்களோடு இருப்பது, பிறரை மதிப்பது, அடுத்தவருக்கு உதவி செய்வது, இவைகளெல்லாம் தமிழ் பண்பாடு கலாச்சாரம். இவற்றை பின்பற்றினால் மகிழ்ச்சியோடு வாழ்க்கை வாழும். ஒரு குடும்ப பெண்ணை எடுத்து என்ன பிரச்சனை வருகிறது? இன்னொன்று கடைசியாக என்று சொல்ல வேண்டும். முக்கியமான மாற்றத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டு மாறிவிடுகிறது. We should be ready to accept the changes and we have to adopt ourselves. என்று சொல்வாங்க ஆங்கிலத்தில். மாற்றங்களோடு ஒத்துக்கொள்வது, மாற்றங்களை ஒத்துக்கொள்வது, மாற்றங்களை ஒத்துக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நாமே மாறிவிடுவோம். உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். ஒரு பெண் திருமணமாகி ஒரு குடும்பத்திற்கு வருகிறார். அவர் என்ன சொல்வார் என்றால், எங்கள் வீட்டில் நான் 7 மணிக்கு தான் இருந்தேன், அது மாதிரி தான் இங்கே இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவர் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த வீட்டில் 5 மணிக்கு இருந்து குளிச்சுட்டு கோலம் போட்டு வீடு சமைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிற பெண்ணாக இருந்தால், தன்னுடைய பிறந்த வீட்டை பற்றியே பேசிக் கொண்டிருக்காமல் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் மகிழ்ச்சியாக வாழும். இன்னொரு பெண் படிப்பு செல்கிறார். என்னுடைய பழைய மேனேஜர் இப்படித்தான் இருப்பார், அவருக்கு நாங்கள் இப்படித்தான் சொல்லுவோம், இப்படித்தான் நடந்துக்கிறோம் அப்படின்னு புது மேனேஜருக்கு சொல்லக்கூடாது. புது மேலாளரிடம் அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு தகுந்தார்கள் நீங்கள் நடந்து கொண்டால் மகிழ்ச்சியாக இருக்கும். அதுபோல் என்ன மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். வாழ்க்கை என்பது மிகவும் பெரியது. வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அதுவும் பெண்கள் சாதிக்கப்பட வேண்டும். ஒரு பெண் நினைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அவள் மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த பெண் மகிழ்ச்சியாக இருந்தால் கணவன் மகிழ்ச்சியாக இருப்பார், பிள்ளை மகிழ்ச்சியாக இருப்பார்கள், குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும், உற்றார் உறவினர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஒரு பெண்ணை வைத்துதான் இருக்கும். ஆகவே ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் அடுத்தவர்களோடு ஒத்துப்போக வேண்டும், அடுத்தவர்களை மதிக்க தெரிய வேண்டும், அடுத்தவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், விட்டுக் கொடுத்து வாழ வேண்டும். இவைகளையெல்லாம் செய்தால் இதுதான் உங்களுடைய வாழ்க்கை தத்துவம். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்புக்கு நன்றி.